Good morning, 7th standard students. Today in your English class, we are going to see Term 3, Lesson 3, Jane Eyre. This is a play. Before getting into the lesson, we'll see a small warm-up. Every child has a right to an education, a life free from poverty and protection from abuse. அதாவது இந்த உலகத்துல வாழ்ற எல்லா குழந்தைகளுக்கும் அவசியம் படிப்பறிவு கல்வி அறிவு வந்து கட்டாயம் அவசியம். அவங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு. அந்த கல்வியை பெறறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அண்ட் பாவர்ட்டி அப்படின்னா வறுமை. அந்த வறுமையிலேருந்து அவங்களோட வாழ்க்கை வந்து விடுபட்டு அந்த வறுமையிலேருந்து விடுபட்டு அவங்க வெளியே வரணும். அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அப்யூஸ். அப்யூஸ் அப்படின்னா துஷ்பிரயோகம். அதாவது யாரு வேணா யாருக்கு வேணா அப்யூஸை உண்டாக்கலாம். அதாவது அவங்களோட நிலையை பொறுத்து தனக்கு கீழே இருக்கவங்கள வந்து அப்யூஸ் பண்ணலாம். அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், எமோஷ்னலாக இருக்கலாம், சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம், செக்ஷுவலாக இருக்கலாம், எப்படி வேணும்னா இருக்கலாம். பட் சில்ட்ரனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஆர் செக்ஷுவல் வயலன்ஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நாம தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பெரியவங்க தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இந்த சொசைட்டியில். ஸோ அதுதான் வந்து இந்த லெசனில் கவர் பண்ணியிருக்காங்க. எப்படி கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பிக்சர் பாருங்க. பாவர்ட்டினா நான் சொன்ன வறுமை, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லா திண்டாட்டம், டிஸ்கிரிமினேஷனா வேறுபடுத்தி பார்க்கறது. அதாவது ஆண்கள் தான் உயர்வு, பெண் குழந்தைகள் வந்து தாழ்வு அப்படின்ற அந்த டிஸ்கிரிமினேஷன். அண்ட் தென் இக்னரன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை. அண்ட் தென் கரப்ஷன்னா ஊழல். ஸோ இது எல்லாத்துக்கான இது எல்லாமே வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்துக்கான அதாவது இது எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கான எதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான். படிப்பறிவுனால மட்டும்தான், கல்வி அறிவுனால மட்டும்தான் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால வந்து ஒழிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த வார்ம்-அப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லெசனுக்கு போகலாம். இது வந்து பிளே அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரோட டயலாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அட் கேட்ஸ் ஹெட் அப்படின்றது ஒரு இடம், ஒரு ஊர். இந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். Jane Eyre is 10 years old. Both her parents are dead. She lives with her aunt, Mrs. Reed, and 3 cousins, Eliza, John, and Georgiana. Bessie is the servant maid. ஸோ கேட்ஸ் ஹெட் அப்படின்ற ஊரில் தான் ஜேன் அயர் தான் இந்த லெசனோட டைட்டில் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பெண்ணோட பேர், ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் ஜேன் அயர். அவளுக்கு 10 வயசு ஆகுது. அவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அவள் வந்து அவங்களோட ஆண்டி கிட்ட தான் அவள் வந்து வசிக்கிறா. அவங்க வீட்டில் தான் வசிக்கிறா. அவங்க பேர் மிஸ்ஸஸ் ரீட். அண்ட் அவளுக்கு வந்து 3 கசின்ஸ் இருக்காங்க. அந்த ஆண்டியோட பசங்க 3 பேர், எலிசா, ஜான் அண்ட் ஜார்ஜியானா. அவங்க வீட்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு பெண் இருக்கா. அவள் பேர் பெஸ்ஸி. ஸோ இதுதான் வந்து இந்த சீனில் வர கேரக்டர்ஸ். ஸோ இப்போ இவங்களோட டயலாக்ஸ் பார்க்கலாம். பெஸ்ஸி: Miss Jane, keep out of mischiefs today. Mrs. Reed is in a frightful mood at breakfast this morning. Jane சொல்றா, oh, she never takes notice of me anymore. I think she hides in the sitting room if she hears me coming down the stairs. I'm speaking of Miss Georgiana and Eliza. Not quarreling with those two or you will have the whole house in uproar. Oh, it's not me who starts it. I'll hide myself in the library with Uncle Reed's book. Jane sits on the floor and looks through a picture book. John, Georgiana and Eliza come. ஸோ பெஸ்ஸி அந்த வீட்டில் இருக்கிற அந்த சர்வெண்ட் மெய்ட் இருக்காங்க இல்லையா, வேலைக்கார பெண், அவங்க வந்து ஜேன் கிட்ட சொல்கிறாங்க, ஜேன் இன்னைக்கு வந்து உன்னோட இந்த குறும்புகளெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஏன்னா ஆண்டி மிஸ்ஸஸ் ரீட் வந்து ரொம்பவே வந்து கோவமாக இருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேன் சொல்கிறா, அவங்க இப்போல்லாம் நான் நோட் பண்ணுறதே இல்லையே. ஐ திங்க் அவங்க வந்து நான் வரதை கேட்டாலே அவங்க வந்து சிட்டிங் ரூமுக்கு போய் அவங்கள மறைஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கு பெஸ்ஸி சொல்கிறா, நான் வந்து ஜார்ஜியானா அண்ட் எலிசாவை பற்றி பேசுகிறேன். நீ அவங்க 2 பேர் கூட கண்டிப்பாக வந்து சண்டை போடவே கூடாது. அப்படி இல்லைன்னா மொத்த வீடுமே வந்து ரொம்ப ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறா.
அதுக்கு ஜேன் சொல்றா, நான் எதையுமே ஆரம்பிக்கல, நான் வந்து லைப்ரரியில போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன், அங்கிள் ரீடோட புக் எடுத்துட்டு போய் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ அவள் லைப்ரரியோட ஃப்ளோர்ல உட்காந்து ஒரு பிக்சர் புக்கை பார்க்குறா. அப்போ ஜான், ஜார்ஜியானா அண்ட் எலிசா அந்த 3 கசின்ஸும் வராங்க. ஜான் வந்து பேசுறான் இப்போ. Here she is. What do you want? How dare to ask me what do you want? Come here when I call you. எலிசா சொல்றாங்க, What are you reading now? ஜேன் சொல்றாங்க, Bewick's History of British Births. Show me. It's one of father's books. You know, not one of these books belongs to you. Bring it to me here. Jane rises and cautiously goes to John. You have no business to take our books. You are a dependent. You have no money. Your father left you none. You ought to beg not to live here with gentlemen's children like us. Go stand by the door there, out of the way of the mirror and the windows. ஸோ ஜான் வந்து சொல்கிறான், தோ இங்கே இருக்கா பாரிவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜேன் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜான் சொல்கிறா, எவ்வளோ திமிரு உனக்கு என்கிட்ட என்ன வேணும்னு கேட்கறதுக்கு, நான் இங்கே கூப்பிட்டா நீ வரணும் அப்படின்னு சொல்கிறான். எலிசா வந்து கேட்குறா, நீ என்ன படிச்சுட்டு இருக்கேன்ட்டு. நான் வந்து இந்த புக் பீவிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் பேர்ட்ஸ் புக் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறா. என்கிட்ட காமின்னு ஜான் சொல்கிறான். எலிசா சொல்கிறா, இது வந்து அப்பாவோட புக்கு, இங்கே இருக்கிற புக் எதுவுமே வந்து உனக்கு வந்து சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜேன் கிட்ட சொல்கிறான். ஜான் வந்து அதை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜேன் ரொம்ப பயந்துக்கிட்டே ஜான் பக்கத்தில் போகிறான் அந்த புக் எடுத்துகிட்டு. ஸோ ஜான் சொல்கிறான், இங்கே இருக்கிற புக் எதுவுமே வந்து உன்னோடது கிடையாது, நீ வந்து ஒரு டிபெண்ட்னா அடுத்தவங்கள சார்ந்து வாழ்கிறவங்க தான் டிபெண்ட். ஸோ உங்ககிட்ட பணம் கிடையாது, உங்கள் அப்பா உனக்கு எதுவும் விட்டுட்டு போல, நீ வந்து எங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்து தான் நீ வாழ்ந்துட்டுருக்க, அதனால வந்து எங்களை மாதிரி வந்து நீ வாழணும்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். நீ போய் அந்த கதவு கிட்ட போய் நில்லு, ஜன்னல், மிரர் இதெல்லாம் பக்கத்தில், இதெல்லாம் தள்ளி இருக்கிற அந்த கதவு கிட்ட போய் நில்லு அப்படின்னு சொல்கிறான். Jane moves a few steps away. John throws the book at her. John runs towards Jane and grasps her hair and shoulder. He hits her with something. 1 or 2 drops of blood from her head trickle down her neck. Eliza screams. Bessie and Mrs. Reed come. So Jane வந்து மெதுவாக வந்து நகர்ந்து போகிறா. அப்போது ஜான் வந்து அந்த புக்கை தூக்கி அவன் மேலே அடிக்கிறான். ஸோ அப்போ 2 பேருக்கும் ஒரு சண்டை நடக்குது. ஸோ அந்த சண்டையில் வந்து ஜான் வந்து ஜேனோட முடியை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அதுக்கு ஜேன் வந்து திருப்பி அடிக்கிறா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பிளட் வந்துடுது. ஸோ இதை பார்த்தோன்னே எலிசா வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துறா. ஸோ பெஸ்ஸி அண்ட் மிஸ்ஸஸ் ரீட் இவங்க 2 பேரும் வராங்க. ஸோ பெஸ்ஸி சொல்கிறா, டியர் வாட் ஃபியூரி டு ஃப்ளை அட் மாஸ்டர் ஜான் லைக் திஸ். ஃப்ரைட்ஃபுல் சைல்ட், டேக் ஹர் அவே இன் த ரெட் ரூம் அண்ட் லாக் ஹர் இன் தேர் அப்படின்னு மிஸ்ஸஸ் ரீட் சொல்கிறாங்க. பெஸ்ஸி சொல்கிறாங்க, பட் மிஸ்ஸஸ் ரீட் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க. பட் மிஸ்ஸஸ் ரீட் சொல்கிறாங்க, தி ரெட் ரூம், டூ as I say. Bessie, didn't I say? Jane, he threw the book at me. Bessie, come quickly. What shocking behavior for a young girl. Bessie brings Jane to the red room and leaves her there. Jane collapses to the floor and cries. She hears some noise and screams. ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்தோடனே பெஸ்ஸியும் மிஸ்ஸஸ் ரீடும் வராங்க. ஸோ பெஸ்ஸி வந்து சொல்கிறா, என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்ட, எதுக்கு மாஸ்டர் ஜானை போட்டு அடிச்சேன்னு கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் ரீட் சொல்கிறாங்க, ரொம்ப இவகிட்ட எப்போவுமே ரொம்ப வந்து இந்த பிரச்சனை தான், அவளை ரெட் ரூம்க்கு கூப்பிட்டு போய் அங்கே லாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ஸி அதுக்கு பட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் ரீட் சொல்கிறாங்க, ரெட் ரூம்க்கு கூப்பிட்டு போ, நான் சொன்னதை செய் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க. பெஸ்ஸி சொல்கிறாங்க, நான் எதுவும் சொல்லலை, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேன் சொல்கிறா, அவன் தான் என் மேலே புக் எடுத்து அடிச்சான்னுட்டு. ஸோ பெஸ்ஸி சொல்கிறா, நீ சீக்கிரம் வா, என்ன உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் பிஹேவியரை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பெஸ்ஸி வந்து ஜேனை ரெட் ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே லாக் பண்ணி வச்சிடுறாங்க. ஜேன் வந்து தரையில் விழுந்து அழறா. அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ அப்படியே பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துறா. Jane வந்து சொல்றா, Bessie, let me out, please let me out, help me Bessie. Mrs. Reed and Bessie appear out in the hall. What is the horrible child up to now? Miss Jane, are you all right? Let me out, please Bessie. Are you hurt? What is the matter? I heard something, please unlock the door. Stop the screaming, I will not be taken in by your tricks, Jane. I shall let you out in the morning. Jane is left in the room. When she wakes up, Bessie is sitting next to her. Jane is confused. Where Bessie
இப்போ வந்து ஜேன் வந்து உள்ளே போட்டு அந்த ரெட் ரூமில் போட்டு அவங்க வந்து பூட்டி வச்சிடுறாங்க. ஸோ ஜேன் வந்து ரொம்ப சத்தம் போட்டு கத்துறா, என்னை வெளியே விடு என்னை வெளியே விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ மிஸ்ஸஸ் ரீட் வந்து வெளியே நின்றுட்டு கேட்குறாங்க, என்ன இப்போ உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெஸ்ஸி கேட்குறாங்க, ஜேன் ஐயோ ஆல்ரைட், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னை வெளியே விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு எதாவது அடிபட்டுடுச்சா, என்னாச்சுன்னு கேட்குறாங்க பெஸ்ஸி. ஜேன் சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது, ப்ளீஸ் என்னை டோரு திறந்து என்னை வெளியே விடுன்னு சொல்கிறா. மிஸ்ஸஸ் ரீட் சொல்கிறா, நீ இந்த கத்துறதை முதல்ல நிறுத்து, உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இங்கே என்கிட்ட வந்து செல்லாது, நான் அவனை காலையில் தான் வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜேன் வந்து அந்த ரூம்குள்ளேயே இருக்கா நைட் முழுக்க. ஸோ கண் முழிச்சு பார்க்கும்போது பெஸ்ஸி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஜேன் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜேன் கேட்குறா. அதுக்கு பெஸ்ஸி சொல்கிறாங்க, இட்ஸ் பெஸ்ஸி ஜேன், யூ பீன் asleep ever so long, it's nearly dinner time. Am I ill? I feel so ill. Doctor has been and gone. He says it's fever. Am I going to die? No, child, you will be all right within a week. You fell sick in the red room with crying, I suppose. I was not crying, Bessie. I heard some noise. I saw something. Don't upset yourself again. Now you need to rest. It was Uncle Reed. Shh, no more talking. Close your eyes. I will stay with you. I shall never forget it. Jane falls asleep. Poor child, I do believe it. After this incident, Mrs. Reed writes a letter to Mr. Brocklehurst, who's running a school in Lowood. He visits Gateshead. Jane is sent to Lowood with him. ஸோ பெஸ்ஸி வந்து கூப்பிடுறாங்க, நான் வந்து பெஸ்ஸி ஜேன், நீ வந்து ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருக்க, இட்ஸ் நியர்லி டின்னர் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு உடம்பு சரியில்லையா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேன் சொல்கிறா. டாக்டர் வந்துட்டு போனார், உனக்கு ஃபீவர்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறா பெஸ்ஸி. நான் இறந்து போக போகிறேனான்னு கேட்குறா. இல்லைம்மா, நீ ஒரு வாரத்தில் சரியாயிடுவ, நீ வந்து இந்த ரூமில் வந்து உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அழுதே உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை, அது நான் அழுததுனால இல்லை, எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுது, நான் எதையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இல்லை, நீ திருப்பி உன்னை அப்செட் பண்ணிக்காத, இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜேன் வந்து சொல்கிறா, இட் வாஸ் அங்கிள் ரீடுன்னு சொல்கிறா. பெஸ்ஸி சொல்கிறா, சத்தம் போடாத, நீ கண்ணை மூடி தூங்கு, நான் அவன் பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜேன் சொல்கிறா, நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறா. பெஸ்ஸி சொல்கிறா, ரொம்ப பாவம் இந்த குழந்தை, நானும் அதை நம்புகிறேன்னு சொல்லி சொல்கிறா. அதாவது என்னன்னா, இந்த இன்சிடெண்ட்ல அந்த ரெட் ரூம்ல தான் வந்து அங்கிள் ஜேன் வந்து ஜேனோட அங்கிள் மிஸ்டர் ரீட் வந்து இறந்து போனாரு. ஸோ அவரோட ஆவி வந்து அந்த ரூம்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இதில் கொண்டு வராங்க. ஸோ அங்கிள் ரீடோட அந்த கோஸ்ட், அந்த ஆவி உருவத்தை தான் அவள் நைட்டு பார்த்து ரொம்ப பயந்து போய் அவளுக்கு ஃபீவர் வந்திருக்கு. ஸோ பெஸ்ஸி சொல்கிறா, நானும் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா ஆண்டி ரீட் வந்து ப்ராக்கல்ஹர்ஸ்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த ப்ராக்கல்ஹர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காரு லூவுட்னு. ஸோ அவர் வந்து கேட்ஸ் ஹெட்டுக்கு வந்துட்டு ஜேனை வந்து அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ லூவுட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். The driver wakes up Jane. She is let off at the gates of Lowood. She meets Miss Miller and Miss Temple. Miss Miller கேட்குறாங்க, Jane Eyre. Jane சொல்றா, yes madam. Miss Miller, this way. They cross the stage where Miss Temple is waiting. Jane enters a dark stone building. All are quiet. She neither sees or hears any other student. This child is very young to be sent alone. She had better be put to bed soon. She looks tired. Are you tired? A little, madam. And hungry too, no doubt. Let her have some supper before she goes to bed. Miss Miller, is this the first time you have left your parents to come to school, my little girl? My parents are dead. Oh, I see. Can you read and write? Yes, madam. ஸோ லூவுட்ல வந்து ஜேன் வந்து வரா. அவ வந்து மிஸ் மில்லர் அண்ட் மிஸ் டெம்பிள் அப்படின்ற 2 பேரை வந்து மீட் பண்ணுறா. மிஸ் மில்லர் வந்து கேட்குறாங்க, நீ தான் ஜேன் ஐரான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவங்கள ஜேனை வந்து மிஸ் டெம்பிள் கிட்ட அவள் கூப்பிட்டுட்டு போகிறா. அங்கே ஒரு டார்க் ஸ்டோன் பில்டிங் இருக்குது. எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க, எங்கேயுமே எந்த சத்தமும் கேட்கல. மிஸ் டெம்பிள் வந்து ஜேன் ஐரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த குழந்தை ரொம்ப
சின்ன வயசா இருக்காளே தனியா அனுப்புறதுக்கு, அவளுக்கு வந்து சீக்கிரமாவே வந்து அவளை வந்து தூங்க வைங்க, டயர்டா இருக்கா அவனுக்குன்னு கேக்குறாங்க. ஜேன் சொல்றா கொஞ்சமா டயர்டா இருக்குன்னு சொல்றா. அண்ட் கண்டிப்பா பசியும் இருக்கும், ஸோ அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அவளை தூங்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து உங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு ஸ்கூலுக்கு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றா. ஓ அப்படியா, அவனால எழுத படிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. முடியும்னு சொல்லி ஜேன் சொல்றா. And sew, do you sew? A little. Touches her cheeks gently. I hope you shall be a good girl, Jane Eyre. Yes, madam. Miss Miller and Jane exit. The next day, Miss Miller and Jane enter a wide, long room. There are many girls of age 10 to 20. All are uniformly dressed. The room is noisy. Silence. The girls quieten immediately. Go to the wash. When the girls get there, they hesitate. What is the matter? Time to wash. Miss Miller, what is it? The water is frozen again. Very well, monitors. Remove the basins. The new girl, where shall I put her, Miss Temple? Perhaps the fourth room. But she is so little. She can read and write. I think she will do well there. Yes, Miss Temple. Jane is put in Form 4. After lunch, Miss Miller asks the girls to go to the garden. Miss Miller and Miss Temple exit and Helen enters, sits and reads a book. ஸோ இவங்க வந்து மிஸ் டெம்பிள் வந்து கேட்குறாங்க, உனக்கு தைக்க தெரியுமான்னு கேட்குறாங்க. கொஞ்சமாக தெரியும்னு சொல்லி ஜேன் சொல்கிறா. ஸோ மிஸ் டெம்பிள் வந்து அவளோட கன்னத்தை வந்து தொட்டு சொல்கிறாங்க, நீ நல்ல பொண்ணாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எஸ் மேடம்னு சொல்கிறா. ஸோ 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து மிஸ் மில்லரும் ஜேனும் ஒரு பெரிய லாங் ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வயசு வந்து 10லேருந்து 20க்குள்ளே இருக்கும். எல்லாருமே யூனிஃபார்ம்லி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ரூம் வந்து ரொம்ப சத்தமாக இருக்குது. ஸோ மிஸ் மில்லர் வந்து சொல்கிறாங்க சைலன்ஸ் அப்படின்னு ஒன்று. எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. போய் வாஷ் பண்ணுங்க, இது டைம் டு வாஷ்ன்றாங்க. உடனே ஒரு பொண்ணு வந்து மிஸ் மில்லர் அப்படின்னு சொல்கிறா. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. வாட்டர் இஸ் ஃப்ரோசன் அகெயின் சொல்கிறா. அதாவது தண்ணி வந்து திருப்பி வந்து உறைஞ்சு போச்சு, ஐஸாக மாறிடுச்சு, தண்ணி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேசன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புது பொண்ணை நான் எங்கே போடட்டோன்னு மிஸ் டெம்பிள் கிட்டே கேட்குறாங்க. 4th ஃபார்மில் போட சொல்கிறாங்க. 4th ஃபார்ம்னா 4th ஸ்டாண்டர்டில். ஆனால் இவள் ரொம்ப சின்னவளாக இருக்காளேன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவளுக்கு எழுத படிக்க தெரியும், ஐ திங்க் அவள் நல்லாவே பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு மிஸ் டெம்பிள் சொல்கிறாங்க. ஸோ ஜேனை வந்து 4th ஃபார்மில் போடுறாங்க. லஞ்ச்க்கு அப்புறம் மிஸ் மில்லர் வந்து கேர்ள்ஸ் எல்லாரையும் கார்டனுக்கு போக சொல்கிறாங்க. ஸோ மிஸ் மில்லர் அண்ட் மிஸ் டெம்பிள் வெளியே போகிறாங்க. அப்போ ஹெலன் ஒரு பொண்ணு வரா. அவள் வந்து ஒரு புக்கை படிச்சுட்ருக்கா. இப்போ ஜேனும் ஹெலனும் பேசிக்கிறாங்க. இஸ் யுவர் புக் இன்ட்ரெஸ்டிங்? ஐ லைக் இட். ஹேண்ட்ஸ் டு ஹர். யூ மே லுக் அட் இட். Jane looks at the book. I think it is too difficult for me. Returns it. You read one of your age. My name is Jane Eyre. What is your name? Helen Burns. Can you tell me what the writing on the stone over the door means? What is Louvre Institution? This house where you have come to live. And why do they call it institution? Is it any way different from other schools? It is partly a charity school. You and I and all the rest of us are charity children. I suppose you are an orphan. Aren't either your father or your mother dead? Both died before I can remember. Well, all the girls here have lost either one or both parents. This is called an institution for educating orphans. Are you happy here? You ask rather too many questions. I've given you answers enough for the present. Now I want to read. Jane leaves Helen. Spring has started. Semi-starvation and neglected cold has predisposed most of the students to receive infection. 45 out of 80 girls lay ill at one time. Helen is also ill. Jane goes to meet Helen in Miss Temple's room. Helen, are you awake? Face is pale but composed. Why have you come here, Jane? It is past 11 o'clock. I have come to see you, Helen. I have heard you are ill and I cannot sleep until I speak to you. You have come to bid me goodbye. You're just in time, probably. Are you going home? Yes, to my long home, last home. No, Helen. But where are you going, Helen? Do you know? I believe I have faith. I am going to God. How comfortable I am. The cough has tired me. I feel as if I could sleep. Good night, Helen. Good night, Jane. Helen dies that night. The school improves. Jane spends 8 years in the school, 6 years as pupil and 2 years as teacher. Jane wants liberty and becomes half desperate. She advertises in the Herald for situations. A week later, she has received a letter from Mrs. Fairfax Thornfield. Jane leaves Lowood and goes to Thornfield.
ஸோ இங்கே வந்து ஹெலன்னு ஒரு பொண்ணை வந்து இவ மீட் பண்ணுறா இல்லையா. ஸோ ஹெலனும் ஜேனும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, உன்னோட புக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு ஜேன் கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த புக்கை திருப்பி கொடுத்துட்றா. உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக் எடுத்து நீ படின்னு சொல்லி ஹெலன் சொல்கிறா. என் பேர் ஜேன் ஐயர், உன்னோட பேர் என்னன்னு கேட்குறா. ஹெலன் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த ஸ்டோனில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்ல முடியுமா, லூவுட் இன்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ எங்கே தங்க வந்திருக்கியோ அதுதான் லூவுட் இன்ஸ்டியூஷன்னு சொல்கிறா. எதுக்காக இது இன்ஸ்டியூஷன்னு சொல்கிறாங்க, இது ஸ்கூல்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு கேட்குறா. இது வந்து ஒரு சேரிட்டி ஸ்கூல். சேரிட்டி ஸ்கூல்னா நிறைய அனாதை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இங்கே வந்து சேரிட்டி சில்ட்ரன் தான். உனக்கு ஒன்றும் இல்லை, உன்னோட அப்பா இல்லை அம்மா யாராவது இறந்து போயிட்டாங்களான்னு கேட்குறா. 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறா. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான், ஒன்றும் ஒருத்தரோ இல்லை 2 பேருமே, அம்மா அப்பாவில் ஒருத்தரோ இல்லை 2 பேருமே இறந்து போனவங்க குழந்தைங்க தான் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் வந்து இந்த மாதிரி அனாதை குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூஷன்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கியான்னு ஜேன் கேட்குறா. அதுக்கு ஹெலன் சொல்கிறா, நீ நிறைய கொஷின்ஸ் கேட்குற, இப்போதைக்கு நான் உனக்கு தேவையான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், இப்போ நான் படிக்கணும்னு சொல்லி சொல்கிறா. ஸோ ஜேன் வந்து ஹெலனை விட்டு போகிறா. ஸோ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் பாதி சாப்பாடு தான் கிடைக்கும். ஸோ இந்த செமி ஸ்டார்வேஷன், அதாவது பாதி பட்டினியாக இருக்கிறது, ப்ளஸ் கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னமே நம்ம பார்த்தோம், வாட்டர் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுது இல்லையா. ஸோ கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் இல்லை கோல்டுலேருந்து. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. 80ல் 45 கேர்ள்ஸ் வந்து ஒரே நேரத்தில் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. ஹெலனும் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டா. ஜேன் வந்து ஹெலனை போய் பார்க்குறா மிஸ் டெம்பிள்ஸ் ரூமில். ஹெலன், நீ முடிச்சுட்டு இருக்கியான்னு கேட்குறா. அதுக்கு ஹெலன் கேட்குறா, நீ ஏன் இங்கே வந்த ஜேன், இது 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், என்னால் தூங்கவே முடியல உன்கிட்ட பேசாமன்னு சொல்கிறா. நீ எனக்கு குட் பை சொல்ல வந்தியா, நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன்னு ஹெலன் சொல்கிறா. நீ வீட்டுக்கு போறியான்னு கேட்குறா. ஆமாம், என்னோட லாங் ஹோம், அதாவது என்னோட கடைசி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா. இல்லை நீ எங்கே போகிற ஹெலன், உனக்கு தெரியுமான்னு கேட்குறா. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் கடவுள்கிட்ட போகிறேன். இந்த காஃப், அதாவது இந்த இருமி நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், ஸோ எனக்கு இப்போ தூங்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜேன் வந்து அவளுக்கு குட் நைட் சொல்லிட்டு போகிறா. அந்த நைட் வந்து ஹெலன் வந்து இறந்துடுறா. ஸ்கூல் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஜேன் வந்து அந்த ஸ்கூலில் 8 இயர்ஸ் இருக்கா, 6 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா அண்ட் 2 இயர்ஸ் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறா. அங்கேருந்து வெளியே போகணும், கொஞ்சம் சுதந்திரம் வேணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ அவள் ஹெரால்ட் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையில் ஏதாவது வேகன்சி இருக்குமான்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறான். ஒரு வாரம் கழிச்சு அவளுக்கு மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அது தான்ஃபீல்ட் அப்படின்ற இடத்துலேருந்து வருது. ஸோ ஜீன் வந்து இந்த லூவுட்லேருந்து தான்ஃபீல்டுக்கு போகிறா ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக. இப்போ தான்ஃபீல்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸும் ஜீனும் பேசிக்கிறாங்க. How do you do, my dear? I'm afraid you have had a tedious ride. You must be cold. Come to the fire. Do sit down. Thank you, madam. Don't trouble yourself much. Oh, it's not trouble. You have brought your luggage with you, haven't you, my dear? Yes, madam. Shall I have the pleasure of seeing Miss Fairfax tonight? Miss Fairfax? Oh, you mean Miss Adela? Adela is the name of your future pupil. Indeed. Then she is not your daughter? No, I have no family. She is Mr. Rochester's ward. But I will not keep you sitting up late tonight. Come, I will show you your bedroom. Jane takes rest and sleeps well at night. She wakes up early in the morning and goes out for a walk. What, out already? You're an early riser. How do you like Thornfield? I like it very much. Yes, it's a pretty place. Miss Adela comes running up the lawn followed by her attendant, Miss Warrens. Here she comes. Good morning, Miss Warrens. Good morning, Mrs. Fairfax. To Adela, come and speak to the lady who is going to teach you in future. Good morning, Miss Jane. Good morning, come here. Adela crosses to her. You're beautiful. Tomorrow we will begin our lessons and learning. Our learning? Yes, we will take walks through the fields that surround Thornfield, and we will learn about nature, animals and the flowers. We will study all we can, and that is not in books, and all we can that is, and we will paint. Paint, Miss Jane?
Yes, paint. I believe that art is the window of the soul. Do you like to draw, Miss Adela? Yes, Miss Jane. I do it all the time. I can sing and dance also, shall I? Adela, you have many weeks and many months to entertain Miss Jane. Now you go to your room. Yes, I will look forward to the entertainment eagerly. Miss Warrens and Adela leave. Jane starts teaching Adela and leads a new life in Thornfield. ஸோ ஜெயின் வந்து தான்ஃபீல்டுக்கு போகிறாங்க. அங்கே மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸை மீட் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் வந்து அவங்கள மீட் பண்ணி எப்படி இருக்கமா, உனக்கு ரொம்ப பெரிய லாங் ரைடாக இருந்திருக்கும், ரொம்ப கோல்டாக இருந்திருக்கும், இங்கே வா ஃபயரில் வா கொஞ்சம் உட்காருன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ மேடம்னு சொல்கிறாங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு கேட்குறாங்க. எஸ் மேடம் சொல்கிறா. மிஸ் ஃபேர்ஃபேக்ஸை நான் பார்க்கலாமா இன்னைக்குன்னு கேட்குறாங்க ஜெயின். மிஸ் ஃபேர்ஃபேக்ஸா? ஓ அடலாவை கேட்குறியா? அடலா தான் வந்து உன்னோட ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்டோட பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜெயின் வந்து தான்ஃபீல்டுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து டீச்சராக இருக்கிறதுக்காக போகிறாங்க. ஓ அப்படியா, அவன் உங்கள் பொண்ணு இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஃபேமிலி இல்லை, அடலா வந்து ராச்செஸ்டர்ஸோட பொண்ணு. நான் வந்து நைட் ஃபுல்லாக உன்னை பேசி தூங்காமல் இருக்க வைக்க மாட்டேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி ஜெயினோட ரூமை காமிக்கிறாங்க. ஜேன் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு காலையில் ஏர்லியாகவே எழுந்துட்டு ஒரு வாக் போகிறாங்க. அப்போது மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸை பார்க்குறாங்க. ஓ நீ இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டியா, உனக்கு தான்ஃபீல்ட் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அடலா வராங்க. அவங்களோட அட்டெண்டன்ட் மிஸ்ஸஸ் வாரன்ஸோட வராங்க. மிஸ் வாரன்ஸோட வராங்க. இதோ அடலா வந்துட்டாலே, குட் மார்னிங் வாரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ்னு மிஸ் வாரன்ஸ் வந்து ஃபேர்ஃபேக்ஸஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அடலா கிட்ட ஃபேர்ஃபேக்ஸ் சொல்கிறாங்க, இவங்க தான் வந்து உனக்கு டீச் பண்ண போகிறாங்க, வந்து அவங்க கிட்ட பேசுமான்னு சொல்கிறாங்க. ஸோ அடலா வந்து குட் மார்னிங் மிஸ் ஜெயின் சொல்கிறாங்க. குட் மார்னிங், இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ நாளையிலேருந்து நம்மளோட லெசன்ஸ் லேர்னிங் எல்லாமே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. லேர்னிங்கா அப்படின்னு அடலா கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்து உன்னை வந்து தான்ஃபீல்டில் இருக்கிற ஃபீல்ட்ஸ்க்கு வந்து வாக் கூட்டிகிட்டு போகிறேன். நேச்சர், அனிமல்ஸ், ஃப்ளவர்ஸ் இதை பற்றி எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணலாம். எதெல்லாம் புக்கில் இல்லையோ அண்ட் எதெல்லாம் புக்கில் இருக்கோ இதை பற்றி எல்லாமே நம்ம படிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட்டும் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பெயிண்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு அடெல்லாம் கேட்குறாங்க. ஆமாம், பெயிண்டிங் தான் வந்து நம்மளோட உயிரோட ஒரு ஜன்னல். ஸோ உனக்கு ட்ராயிங் பிடிக்குமா அடலான்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எல்லா டைமும் ட்ரா பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் நான் பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், பண்ணி காமிக்கவான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபேர்ஃபேக்ஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் உனக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது உன்னோட புது டீச்சரை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஸோ நீ வந்து இப்போ உன்னோட ரூமுக்கு போ, பொறுமையாக இதெல்லாம் உன்னோட டீச்சர்கிட்ட நீ பண்ணி காமிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெயினும் வந்து அடெல்லாம் பேசுனது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சீக்கிரமே வந்து அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெயின் வந்து அடெல்லாவுக்கு டீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புது வாழ்க்கையை அவங்க தான்ஃபீல்டில் வாழ்கிறாங்க. ஸோ திஸ் பிளே வாஸ் ரிட்டன் பை ஷார்லட் பிராண்ட். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய புக்கு, நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நாவல் மாதிரி. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் பை தட் நாவல் அண்ட் ரீட் ஆல்சோ. இட்ஸ் அ வெரி லாங் ஸ்டோரி, நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெசனில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு அம்மா அப்பாவை இழந்து ஒரு அநாத குழந்தையாக இருந்த அந்த ஜெயின் தன்னோட ஆண்டி வீட்டில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூல்லேயும் நிறைய கஷ்டங்கள் தான். ஏன்னா பாதி தான் சாப்பாடு கொடுப்பாங்க, பாதி பட்டினியாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயின் வந்து நல்லா படித்ததுனால இப்போ தான்ஃபீல்டில் அவளுக்கு டீச்சராக ஒரு வேலை கிடச்சிருக்கு. நல்ல இடம், நல்ல சூழ்நிலை, நல்ல சம்பளம், இதெல்லாமே வச்சு அவரோட வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அப்படி இருந்த ஜெயின் இப்போ வந்து அவரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கா. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து அவள் படித்தது, அவரோட எஜுகேஷன் தான். ஸோ அதனால தான் இந்த பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட நிலைமை எப்படி இருந்தாலும் கல்வி அறிவு இருந்தால் நம்மளோட தரத்தை வந்து நம்ம உயர்த்திக்கலாம் அப்படின்றதான் இந்த லெசனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுருங்க. டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் ஸ்டடி. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் மீ. இந்த லெசனை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.